நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இவ்வுலகம் இருக்கிறதே, இவ்வுலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை போன்றது. என்ன விளங்குதா உங்களுக்கு? இந்த உலக வாழ்க்கை, இந்த துனியா என்பது மோமின்களுக்கு சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிர், அதே இறை மறுப்பாளர்களுக்கு இதுதான் சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஜெயில்ல ஒரு கைதி இருக்கிறான்னு சொன்னா அவன் இஷ்டம்படி அவன் ஜெயில்ல வாழ முடியுமா? சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி தன்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்ச மாதிரி என் இஷ்டப்படி என் வாழ்க்கை அமைச்சிக்கிற முடியுமா? அவனுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அவனுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கும். என்ன விளங்குதா? அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஒரு ஜெயில்ல இருக்கக்கூடிய கைதி வாழ முடியும். அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையிலும் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் மாதிரி இருக்கணும், இவர மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் எல்லாரும் போற வழியெல்லாம் போகக்கூடியவர்களாக, மனசு எதையெல்லாம் ஆசைப்படுதோ, தன்னுடைய மனோ இச்சை எதையெல்லாம் விரும்புதோ அதன்படி வாழக்கூடியவர்களாக ஒரு மோமின் இருக்க முடியாது. ஜெயில்ல இருக்கக்கூடிய கைதி என்னதான் ஆசைப்பட்டாலும் அவனுக்கென்று சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் இருக்க முடியுமோ, அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம். இந்த உலகத்துல அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறான் அப்படியெல்லாம் வாழ முடியாது. அவனுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில விதிமுறைகள். மோமின்களுக்கு நீ உண்மையிலே மோமின் சொன்னா இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அப்பதான் மோமின். இல்ல இந்த விதிமுறைகள்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருப்பான், இந்த விதிமுறைகளை கொடுத்திருப்பான். இந்த மாதிரி தான் நீ வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீ இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதை செய்யலாம் என்றெல்லாம் சில விதிமுறைகள் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த விதிமுறைகள் எல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சில விதிமுறைகள் நமக்கு சொல்லி தந்திருப்பான். அந்த விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றதா இருந்தா அவன் இறை நம்பிக்கையாளர் என்ற வட்டத்தை விட்டு வெளியேறிடுவான். மோமின் அவன் சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லாதமா ஆயிடுவான். அப்ப மோமின் நாம் சொல்வதாக இருந்தா, நான் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்று சொல்வதாக இருந்தா, அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு சில கட்டுப்பாடுகள் வந்திருக்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சில விதிமுறைகள் நமக்கு வந்திருக்கும். அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழும் போதுதான் நமக்கு இறை நம்பிக்கையாளருங்க அந்தஸ்து இருக்கும். அதனாலதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு மூமின்னா அவன் இஷ்டப்படிலாம் வாழக்கூடாது, அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் வாழணும். நீ சாப்பிட்றதா இருந்தா கூட இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இன்றைக்கு மதுபானத்தை மனசு பல பேர்களுக்கு ஏங்கினாலும் அது செய்யக்கூடாது. பன்றி இறைச்சி ஹராம் என்றால் இறைவன் தடுத்திருக்கிறான், எனக்கு பிடிச்சிருந்தாலும் திங்க மாட்டேன். அப்படி இருக்க வேண்டிய ஒரு மூமின். பீடி சிகரெட் குடிக்க கூடாதா? ஏன் குடிக்க கூடாது? என் உள்ளம் சொல்லும் குடிக்க வேண்டும் என்று, அதை செய்ய என்று சொல்லும். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். லா துல்குபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அதை நான் செய்ய மாட்டேன். வட்டி வாங்குறதுக்கு நமக்கு பாக்குறோம், இன்னைக்கு எத்தனையோ பேர் காரு, மோட்டார் பைக், எத்தனையோ பேர் என்னென்னமோ வாகனங்கள்ல போறாங்க, பெரிய பெரிய பங்களாக்களை கட்டுறாங்க, எத்தனையோ வியாபாரங்களை பெருக்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, பாரு அவன் பங்களா கட்டியிருக்கிறான், ஒண்ணு வேணாம், நீ இங்க போ, இங்க லோன் வாங்கு, சில வட்டி தான், கொஞ்சம் வட்டி தருவான், நீங்க ஈஸியா நீ பெரிய ஆள் ஆயிடணும், உலகத்துல எல்லாரும் பார்த்து உன்னை பார்த்து வியக்கணும்ல, நீ எத்தனை நாள் தான் ஸ்கூட்டர்லயே போய்கிட்டு இருப்ப, பெரிய பைக், மோட்டார் பைக் வாங்கணும்ல, புல்லட் வாங்கணுமா இல்லையா? போய் அங்க போய் வாங்க, லோனுக்கு போய் வாங்கு, கொஞ்சம் காசை கட்டு, மாசம் மாசம் டியூ கட்டு, முடிஞ்சு போச்சு. அதுல வட்டியாவது குட்டியாவது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குறோம். எதையும் பார்க்காம எத்தனை பேர் இன்னைக்கு பாக்குறோம், தன் உலகத்துல பகட்டா வாழணும், கார்ல போகணும், பைக்ல போகணும், பெரிய பங்களா வாங்கணும். கடையா? அல்லாஹ் நமக்கு வருமானத்தின் மூலமா ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறானா, அந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் அல்லாஹ் லாபம் தந்திருந்தானா நம்ம அந்த லாபத்தை வச்சு எத்தனை வியாபாரம் பெருக்கலாம். இவன் என்ன செய்யறது? பெட்டி கடை வச்சிருக்கிறானா, போய் வட்டி வாங்குறது. எப்படி? எதுக்கு? இந்த பெட்டி கடை எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் முதல்ல போடுவோம், காசு அல்லாஹ் தந்துருந்தானா போடு. அதுக்கு ஏன் வட்டிக்காரன்ட்ட போய் கடன் வாங்குற? ஏன் அடகுக்காரன்ட்ட போய் பொருள்களை, நகைகளை அடகு வச்சு ஏன் கடன் வாங்குற? இன்னைக்கு பாக்குறோம், வட்டிக்கு அடகு வச்சு அல்லது வட்டிக்கு கடன் வாங்கி பைனான்ஸுக்காரன்ட்ட போய்
பெட்டி கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, பெரிய சூப்பர் மார்க்கெட். எதுக்கு? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? வேணுமெனா வெளியில அப்படியே ஷோவா எத்தனையோ பேர் பார்க்கலாம். இந்த கடன்ல வட்டியில போய் விழுந்து வெளியில ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் ஆனதுமே அப்படியே வட்டிக்கு குட்டி அப்படியே போட்டு 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 கடைசியில கடன் கொடுக்க முடியாது இழுத்து பூட்டிட்டு ஓடக்கூடிய காட்சிகள். எத்தனை பேரு இந்தியாவுல எவ்வளவு பெரிய பண முதலைகளா இருந்தவன் எல்லாம் இன்னைக்கு இருக்க முடியாம இழுத்து போட்டு ஓடுறானே. எவ்வளவு பேரை பார்த்தோம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சொல்றாங்க இழுத்து பூட்டுறானே. ஏன்? அல்லாஹ்வுடைய அருள் இல்ல, நிம்மதி இல்ல. அல்லாஹ்வுடைய சம்பாதிக்கணும்னா காசு பணம் வருதுன்னா நிம்மதி இருக்கணும்லங்க. இவன் தான் வட்டிக்கு வாங்கி அப்படியே எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வந்தாலும் 1 கோடி ரூபாய் வருதுன்னா 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் கடன்காரனா இருக்கிறானே. இவனா பணக்காரன், இவனா கோடி கேசுவானே. அப்ப பணம் முக்கியம் கிடையாது. முதல்ல என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணுமா? அல்லாஹ்வுடைய விதிமுறை என்ன? வட்டி ஹராம் அல்லாஹ் சொல்றான்ல. வட்டி இல்லாத பார்க்கணும். அல்லாஹ் தடுத்து இருக்கிறானா அதை செய்ய மாட்டேன், அல்லாஹ் இது கூடாதுங்கிறானா அதை செய்ய மாட்டேன். இப்படிதான் இருக்கணும் ஒரு முஸ்லிம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்களுக்கு இந்த உலகத்துல சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது எப்படி சிறைச்சாலையில கைதிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். மூமின்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை தான். அதை மற்றவர்களுக்கு சொர்க்கம். இறை மறுப்பாளர்களுக்கு என்ன பொறுத்தவரையும் அவன் இஷ்டப்படி வாழ்வான். சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அவன் மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை சில பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா அவன் மனசு என்ன செய்தோ, அவன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படியே வாழ்றது. எப்படி மனம் எதையெல்லாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்துல கிடைக்குமோ அந்த சொர்க்கத்துக்கு நிகர் இந்த உலகம் கிடையாது. ஆனா அந்த அற்பமான அந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறது? மனசு சொல்ற மாதிரி வாழ்றது மாதிரி ஆக்கிக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அவன் வாழ்றானோ அவன் வாழலாம். ஆனா முஸ்லீம் வாழலாமா? அவனுக்கு மார்க்கம் இல்ல, அவன் மார்க்கம் தெரியல. அவனுக்கு அல்லாஹ்விடத்துல அவங்க நாளைக்கு மறுமையில மாட்டிக்கிடுவான். நீ மார்க்கம் தெரிந்தும் நீ போய் வழிகட்டுல போகலாமா? அல்லாஹ்வோட அச்சம் இல்லாம போகலாமா? அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீ உண்மையில இறை நம்பிக்கையாளனா இருக்கிறியா, ஒரு மூமினா இருக்கிறியா? மூமினுக்கு இந்த உலகத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்துச்சுன்னா அது கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா அங்கே நிரந்தர வாழ்க்கையில, மறுமை வாழ்க்கை இருக்க நிரந்தர உலகத்துல அங்கே நம்ம மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம்! அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழும்போது இந்த உலகத்துல சில சோதனைகளாக எடுத்துக்கொண்டு, இந்த உலக வாழ்க்கையே நமக்கு சோதனை தானங்க. இந்த உலக வாழ்க்கையை நம்ம சோதனை கூடமாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மறுமையில நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகம்ங்கிற நிரந்தரமா? எப்ப வேணாலும் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பயானை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு இதே நேரத்துல நான் பேசக்கூடிய நானா இருக்கலாம், அல்லது நீங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய நீங்களா இருக்கலாம். எல்லாரும் சரி, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இதே நேரத்தில் நாளைக்கு இதே நேரத்தில் உயிரோடு இருப்போம் யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாருக்கு மௌத்து வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை தானே. ஏதோ வயசு முதிர்ந்தவர்களுக்கு மட்டும் மௌத்து வருது, நல்லா திடாகத்தினமா இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மௌத்து வருது. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பாருது. நல்லா தானே இருந்தாருங்கிறோம், நேத்தானே பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறோம். அங்க போனாரு, பைக்ல போனாரு, அப்படி போனார், திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சுங்கிறார், மௌத்து. திடீர்னு ஆக்சிடென்ட், மௌத்து. எப்படி மௌத்துங்கிறது எந்த நேரத்தில் எப்போ வரும் தெரிய மாட்டுது. அப்ப இந்த மாதிரி ஒரு துனியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது அற்பமான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை இது மறுமை. அப்ப இந்த அற்பமான உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலம், அது எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது, அது எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட இந்த ஆயுள் காலத்துல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னு சொன்னா மறுமையில அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலைகளை, இன்ப வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப அதுக்கு தான் ஒரு மூமின் ஆசைப்பட வேண்டும். அப்ப அதை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்துல இறையச்சத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்ப இதை நாம் சிந்தித்து பாருங்க. இந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோமா, அல்லது இந்த உலக மாயைகளிலே, உலக ஆடம்பரங்களிலே, உலக அந்த விதமான அந்த போதைகள் அதுல போய் நம்ம வீழ்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கம், அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் எவ்வளவோ தீமைகள்ல, அனாச்சாரங்கள்ல, ஆடம்பரங்கள்ல, இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க.
தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புது அப்படி போயிட்டோம்னா அங்க நமக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? சிந்திக்கணுமே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா துபித்துல் அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எச்சரிக்கை செய்கிறான். இது மாதிரி ஏராளமான வசனங்கள். யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அவர்களுக்குத்தான் மறுமையில வெற்றி இருக்கிறது, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த மாதிரியான ஏராளமான உபதேசங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்கிறத பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில அற்பமான இந்த உலகத்துல இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மறுமைதான் இலக்கு, அதில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம்தான் இலக்கு. இதை இலக்காக வைத்து